அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய், ஓம் சிவாய் நமக. தொடர்ந்து ஆவணி மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இந்த பதிவில் கும்பராசிக்கான ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். அதாவது எந்த காரியம் எடுத்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கும்பராசிக்காரவங்க மெயினாக சொல்லலாம். ஒரு போராட்டத்திலையும் வெற்றியை கண்கூடாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். ராசியாதிபதியும் அவரே, ராசிக்கு 12ஆம் அதிபதியும் அவரே. 2 பேரும் சேர்ந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்காங்க. எந்த ஒரு மைனஸ் நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசியை குரு பகவான் பார்வை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். கடந்த மாதம் பார்க்கும் பொழுது குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்வை செஞ்சாங்க. இந்த மாதம் பார்க்கும் பொழுது 8ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் வந்துட்டு குருவிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறார் 6ஆம் இடத்திற்கு, இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சூரியன் ஆட்சி பலத்தோடு வர்றார். யார் கூட சேர்க்கை பெறுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் கூட சேர்க்கை பெறுகிறார். சரி, இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இருந்தாலும் இந்த மாதம் அப்படிங்கிறது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சூரியன் வந்துட்டு 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் கூட கேது பகவான் கூட சேர்க்கை பெற்றிருக்கிறார். ராசியில் வந்துட்டு ராகு அமர்ந்திருக்கிறார். அப்போது குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஆஸ்யூஷுவல் 2ஆம் இடத்துல சனி பகவான் இது வக்ரத்தில் இருக்கார். அப்போ குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறையாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம். பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பூர்வீக சொத்து அப்படின்னு பார்க்கும்போது தகப்பனாருடைய சொத்து அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துல செவ்வாய் ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இவங்களுக்கு செவ்வாய் பயிற்சியில் இருக்கார் கோல்சாரத்தில். ஸோ வீடு சார்ந்த ஒரு அமைப்பில் நிலம் வாங்கிறதுக்காக ஒரு லோன் போடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அஸ்யூஷஸ் ஹெல்த்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அக்கறையோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுக்கணும். உணவு முறைகள்லையும் பழமையான உணவு முறைகள் சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். தண்ணீர் சார்ந்த ஒரு அமைப்பிலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒரு ஆன்மீக பயணம் போகணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் பயணத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடன் வாங்கினீங்க அப்படின்னா வாங்கும்போது சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். அது அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா டெவலப் ஆகி மறுபடியும் கடன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் லக்னத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ராசியில் கும்பராசிக்காரவங்களும் கும்ப லக்னக்காரவங்களும் இந்த பதிவு அப்படிங்கிறது பொருந்தும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எதையுமே சிறியதாக யோசிக்க மாட்டாங்க. அதுதான் இதில் ஒரு மைனஸ். இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. தெய்வ காரியங்களில் ஈடுபடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். குலதெய்வத்திற்காக இந்த காலகட்டங்கள் செலவு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு மனைவி பேரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். குழந்தைகளுக்காக ஒரு சீட்டு போட்டிருக்கோம், ஒரு நகை எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் தாராளமாக இந்த மாதம் அப்படிங்கிறது செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. ஒரு சீட்டு போட்டிருக்கோம், வருஷம் பூரா நாங்கள் சேவிங்ஸ் பண்ணுறோம், இந்த காலகட்டங்கள் எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
தாராளமாக ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதனும் சேர்க்கை பெறுகிறார். அப்படிங்கும்போது சிறு சேமிப்பு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். அது குழந்தைகளுக்காக இருக்கலாம். இப்போது இவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களுடைய உடல் நலத்திலையும் அக்கறை தேவை, மனைவியோட உடல் நலத்திலையும் அக்கறை தேவை. அடுத்தது தகப்பனார் உடல் நலத்திலையும் அக்கறையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதுதான் இவங்களுக்கான இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இவ்வளோ சொல்கிறீங்களே, எங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. ராசியை வந்துட்டு குரு பார்க்குறாரு. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது உண்டு. குரு பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக இருக்கும். கடன் வாங்கினாலும் அடைபடக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். இதுதான் இவங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சரி, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.